கனவு மெய்ப்பட நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய். நான் சொல்லலை, விவேகானந்தர் சொல்கிறார். எவ் உயிர் எப்படி எண்ணின அவ் உயிர்க்கு அப்படி அளித்தருள் அருட்பெருஞ்சோதி என்கிறார் ராமலிங்க அடிகளார். ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே. நீ எதை கேட்கிறாயோ அதைத்தான் வாழ்வு உனக்கு தருகிறது. அதனால் பெரிதினும் பெரிதுகள் சொல்லுபவன் பாரதி. எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் தென்னியராகப் பெறின் வள்ளுவன். ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான் ரூசோ. மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள் எமர்சன். உன்னுடைய ஆன்மா எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை நீ அறிந்து நீ முதலில் நம்பு. உன்னிடமிருந்து எப்படிப்பட்ட பேராற்றல் வெளிப்படுகிறது என்பதை அப்போது நீ காண்பாய் சொல்லுபவர் விவேகானந்தர். இதை ஏன் சொல்கிறேன்னா, வாட் எவர் எ மைண்ட் ஆஃப் எ மேன் கேன் கன்சீவ் அண்ட் பிலீவ் ஹி கேன் அச்சீவ் நெப்போலியன் ஹில். when you really want something, the universe always conspire in your favorங்கிற ஆல்கமிஸ்ட் பவுலோ ஹோலோ என்ன சொல்கிறான், நீ ஏதாவது ஒன்று நடக்கணும்னு மனசில் முழுசாக நம்புனேன்னா அது நடந்துருண்டாங்கிறான். the sole author of your success is your mind. if you master your thoughts, you master your mind. once you master your mind, you master your life. when you master your life, you master your destiny தான். விதியை மதியால் வெல்லலாம். இப்போ எல்லாரையும் பார்க்குறேன், அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்று, வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணத்தோடு இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றீர்கள் அத்துணை பேரும். I see something in you. I don't know what it is. You have to find it out. You and I are unique. But all of us have something special. Do you know what makes you beautiful? When you find it out, you are successful. தன்னுடைய பேர் ஆர்வம் என்ன என்பதை தெரிந்து அதன் பின்னால் போன அத்துணை பேரும் வாழ்க்கையில் ஜெயித்திருக்கிறார்கள், அடுத்த நிலையை அடைந்திருக்கிறார்கள். You should come out from your comfort zone. வசதியான இடத்திலிருந்து உங்களை கொண்டு வருவது தான் முதல் படி. சரி, நம்முடைய பேர் ஆர்வம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கு மேலே எப்படி ஜெயிக்கிறது? டேக் அப் an idea, make that one idea your life. Think of it, live of it, dream of it. இதெல்லாம் நினைச்சா your brain, your body, your muscles, every part of your body be full of that idea. Just leave every other idea alone. That is the way to success now. பேரார்வத்தை தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, அந்த பேரார்வத்தின் பின்னால் உங்களுடைய உடல் பொருள் ஆவி அத்துணையும் செலவு செய்பவர்கள் யாரோ அத்துணை பேரும் ஜெயிக்கிறார்கள், நினைத்தது நடக்கிறது. சரி, இப்படி நீ சொல்றிய, நினச்சது நடக்குதா? உன் லைஃப்பில் அப்படி நினச்சது நடந்துச்சு. என்னுடன் பணிபுரிந்த காவல்துறை அதிகாரிகளும் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். இதை ஏன் நான் குறிப்பிட விரும்புகின்றேன் என்றால், ஒரு சாதாரண நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக இருக்கும்போது கல்லூரிக்கு செல்லும் போது எஸ்பி பங்களாவும் கலெக்டர் பங்களாவும் இருக்குது. இது எனக்காக சொல்லலை, உங்களுக்காக, என்னுடைய நண்பனுக்காக. என்னை விட எந்த விதத்தில் அவன் புத்திசாலி என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். தினம் எஸ்பி பங்களாவும் கலெக்டர் பங்களாவும் இருக்கிற இடத்த பார்த்துக்கிட்டே போவோம். பெரிய மீசையோட காக்கி யூனிஃபார்மோட ஜெய்ஜாண்டிகா ஒரு போலீஸ் அதிகாரி 1973 சிவப்பு விளக்கு சூழல அலுவலகத்திற்கு செல்வார். வேறு யாரும் இல்லை, திரு வால்டர் தேவாரம் அவர்கள். தினம் நின்று பார்ப்போம். நான் எஸ்பியை பார்த்துட்டு இருந்தேன், எஸ்பி பங்களாவை பார்த்தேன்னா எனக்கு காக்கி உடை அணிந்த காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்பது என்னுடைய அவா, என்னுடைய நண்பனுடைய அவா என்று எனக்கு என்ன என்று தெரியாது. ஒரு நாள் காரை நிறுத்தினார். ஏன்டா அங்கே நிற்கிறீங்கன்னு கேட்டார். காலேஜ் போகலையான்னு கேட்டார். உங்களை மாதிரி ஆகணும்னா என்ன செய்யணும்னு கேட்டேன். போய் என்சிசியில் சேரு, ரைஃபிள் கிளப்பில் சேரு, மைதானத்திலே நேரத்தை செலவு பண்ணு, சொன்னதெல்லாம் செஞ்சேன். என்னுடைய நண்பன் ஒரு ஹிண்டு பேப்பரை வச்சுட்டு கல்லூரி நேரம் போக எப்பொழுது பார்த்தாலும் நூலகத்திலேயே அமர்ந்திருப்பான். கதையல்ல, நிஜம். சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் வந்துச்சு, நான் எழுதின ஒரே எக்ஸாம் தான். ஐ வாஸ் செலக்டட். பல இடங்களிலே பணிபுரிந்து சிறப்பு பதவி உயர்வை பெற்று எந்த எஸ்பி பங்களாவை பார்த்து கொண்டு நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக கல்லூரிக்கு சென்றேனோ அதே எஸ்பி பங்களாவிலே சிவப்பு விளக்கு சுழல காக்கி உடை அணிந்து மாவட்ட கண்காணிப்பாளராக குடிபுகுந்தேன். இதை எனக்காக சொல்ல, பணியை பெற்று பொறுப்பேற்று முடித்துவிட்டு மரியாதை நிமித்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்ப்பதற்காக சென்றேன். அங்கே நூலகத்திலே படித்த என்னுடைய நண்பன் மாவட்ட கலெக்டராக அமர்ந்திருந்தான். நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய்.
ஒரு மனிதன் வித்தியாசமாக சிந்திப்பதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கை பாதையை மட்டுமின்றி மற்றவர்களுடைய வாழ்க்கை பாதையையும் மாற்றி காட்ட முடியும் என்பதுதான் இந்த தலைமுறையினுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. மனித மனதினுடைய வலிமை மிகப்பெரியது. நம்முடைய வலிமையை நாம் உணர்வதில்லை, அல்லது நம்முடைய எல்லைக்கோட்டை நாம் சுருக்கிக் கொள்கிறோம். தன்னுடைய மனதினுடைய வலிமையை அதிகமாக உபயோகித்தவர்கள் என்று அறியப்பட்டவர்களை கூட 4/1 பங்கைத்தான் உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள் என்று கூறுவது ஆய்வு. அப்படி என்றால் நாம் மனித மனதினுடைய வலிமை தெரியாமலேயே மாண்டு போனவர்களினுடைய எண்ணிக்கை அதிகம். நீ உன்னுடைய மனதை கட்டுப்படுத்த, அல்லது உன்னுடைய மனம் உன்னை கட்டுப்படுத்திவிடும். ஒரு விவசாயி பயிரை வளர்க்கும் போது களை இல்லாமல் எப்படி பொத்தி பொத்தி பாதுகாத்து வளர்க்கின்றானோ, உன்னுடைய மனதை நீ ஒருமுகப்படுத்தி உன்னுடைய வெற்றியை நீ அடைய வேண்டுமென்றால் நீ செய்ய வேண்டியது உன்னுடைய மனதை காவலாளியைப் போல இருந்து பாதுகாத்து செய்ய வேண்டும் என்ற ஒன்றே ஒன்றுதான். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? கற்பனை. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றாரு, அறிவை விட மேன்மையானது கற்பனை. நீ எப்படி ஆக வேண்டும் என்று நினைக்கிறாயோ, ஒரு நீதிபதியாகவோ, ஒரு காவல்துறை அதிகாரியாகவோ, ஒரு கலெக்டராகவோ, அல்லது ஒரு பேச்சாளராகவோ, அல்லது எப்படியோ வாழ்க்கையில் நீ இருக்கின்ற நிலையிலிருந்து அடுத்த நிலையை நீ அடைய வேண்டும் என்றால் இப்போதே அப்படி ஆகிவிட்டதைப் போல நீ கற்பனை செய்து பார். அது நடக்கிறதா இல்லையா என்று பார். எப்படி? ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 60 எண்ணங்கள் உண்டாகின்றன, 60,000 எண்ணங்கள் உண்டாகின்றன. எதை நீ செய்ய வேண்டும் என்று முக்கிய நோக்கம் என்று நினைக்கின்றாயோ அந்த எண்ணங்களை மட்டும் நீ எழுதி வைத்து கொண்டால் 59,999 எண்ணங்கள் செயலிழந்து விடுகின்றன. ஒருமுகப்படுத்துவது என்பது அதுதான். வித்தியாசமாக சிந்தித்தவர்கள் அத்தனை பேரும் வெற்றி பெற்றதற்கு காரணம் அதுதான். அப்படி என்றால் நல்ல மனசு இருக்கு, நல்ல எண்ணம் இருக்கு, பெரிய சிந்தனை இருக்கு. அதுக்கு என்ன அடிப்படை? எக்குடி பிறப்பினும் யாவரை ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வரகவென்பர். யாரா இருந்தாலும் கற்றவரை மேல் வருகவென்பர். எப்பிறப்பாயினும் ஏமாப்பு ஒருவர்க்கு அப்பிறப்பில் மக்கட்பிறப்பில் பெரிதல்ல, அப்பிறப்பில் கற்றலும் கற்றவை கேட்டலும் கேட்டதன்க நிட்டலும் கூட பெரினா. படித்தவன் சொல்கிறத கேளு, கேட்டபடி நட. பட்டப்படிப்பு முடிந்தவுடன் புத்தகங்களை தூக்கி மூளையில் எழுந்துவிட்டு நாம் படித்து விட்டோம் என்று முடித்துவிட்டால் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உயரத்தை அடைய முடியாது. நிறைய பட்டங்களை பெற்று தன்னுடைய பெயரை அலங்கரிப்பவர்களை விட நல்ல புத்தகங்களை படித்து தன்னுடைய மனதை அலங்கரிப்பவர்களே இன்று வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோன். மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. படிக்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும். 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டான். தொடங்குங்கால் துன்பமாய் இன்பம் பயக்கும் மடங்கொன்று அறிவகற்றும் கல்வி நெடுங்காமம் முற்பயக்கும் சின்னீர் இன்பத்தின் முற்றிலாய் பிற்பயக்கும் பீழை பெரிதுன்னா. படிக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, மதிப்பெண்களை தாண்டி புத்தகங்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் இளைஞர்கள். பாட புத்தகங்களை தாண்டி படிப்பை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? கருத்துலக பெரியவர்களின் கனமான சிந்தனைகள் புத்தகங்களிலே கொட்டி கிடக்கின்றன. வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த நாட்டை ஆள்கிறது. காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனைமழுங்கி நூலினுடைய கூர்மை மட்டுமே விஞ்சி நிற்கின்றது. ஏன் தெரியுமா? நாம் ஏன் தொடர்ந்து படிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றேன் தெரியுமா? பணக்காரர்களினுடைய மாளிகையிலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய கால்களை கூட தாங்குவதற்கு தோள்கள் காத்திருக்கின்றன. நம்மை போன்ற சாமானியர்களினுடைய வீட்டிலே தோள்களுக்கு சுமைகள் காத்திருக்கின்றன. பணக்காரர்களுடைய மாளிகையிலே, நான் சொல்கிற பணக்காரங்களாம் டாடா பிர்லா, நம்மல்ல, பிள்ளைகள் வளர்ந்தே பிறக்கிறார்கள். நம்முடைய குடும்பங்களிலே நாம் பிறந்து வளர்கிறோம். ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், வளர்ந்தே பிறப்பது வாரிசுரிமை, பிறந்து வளர்வதே பிறப்பின் பெருமை என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இதை நான் சொல்லுவதற்கு காரணம் உண்டு. எங்கள் அப்பா